ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஜீவா, தம்பிராமையா, இளவரசு, அப்புறம் நக்லைட்ஸில் இருந்த சில பேர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஜீவாவை காட்டுறாங்க. அவர் ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதையெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது தான் அவர் வேலை. அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் எலெக்ஷனில் வேற நிற்கிறாரு. அதுக்கோசரம் எந்த ஓட்டு விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் எல்லாருக்கும் தேடி தேடி நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு வேலை வருது. என்னன்னா, ஒரு கல்யாண வேலை வருது. அதை இவர் தலைமையில நடத்துற மாதிரி வருது. அதை இவர் செய்யறாரு. அந்த வீடு யாருதுன்னா இளவரசோட வீடு. பக்கத்து வீட்லயே தம்பிரம்மையாவும் குடியிருக்காரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு பகையினால ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல. ஜீவா எல்லாத்தையும் சரி பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் எதிர்பாராத விதமா தம்பிரம்மையோட அப்பா இறந்து போயிடுறாரு. பக்கத்துல கல்யாணம், இங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஜீவாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா ரெண்டு பேத்துக்கும் பகை வேற இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இளவரசர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க பாடியை வேணா எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஜீவாவும் போய் தம்பிராமையா கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கும் 10:30 மணிக்கு தான் கல்யாணமா, நீங்க கொஞ்சம் பாடியை டைம் கழிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தம்பிராமையா ஒரே புடியவாதமா 10:30 மணிக்கு தான் எங்க அப்பாவை எடுப்பேன், அதுவும் கிராண்டா எடுப்பேன், நிறைய தப்பு தாளம் இதெல்லாம் வச்சு ரொம்ப திருவிழா மாதிரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா பேசுறாரு. இதை அப்படியே இளவரசர்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரும் என்னென்னலாம் டைம் மாத்திக்க முடியாது, அவனை வேணா டைம் மாத்திக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜீவாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரூம் எடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீவாக்கு எதிராக இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்கும். அவங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து நாங்க தம்பிராமையோட அப்பாவை பக்காவா எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஜீவா இருந்துகிட்டு, என்னடா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பகையில இருக்காங்க, நீங்க வேற ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி திட்டுவாரு. ஆனா அவனுங்க எதுவும் அதை கேட்கற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்றானுங்க, தம்பிராமையோட அப்பாவுக்கு 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவங்கெல்லாம் முன்னாடி ரவுடியா இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ குவாரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா தம்பிராமையா ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. ஜீவா போய் கடைசியா ஒரு முறை பேசி பார்க்கலாம்னு பேசி வைப்பாரு. பேசி பார்த்தோடனே அவரும் ஒத்துக்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைச்சா தம்பிராமையாக்கு சாமி மாதிரி அவங்க அப்பா இறங்கி பேசுற மாதிரி என்னை 10:30 மணிக்கு தான் தூக்கணும், அந்த மீறி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி பண்ணிடுவாரு. சண்டை பெருசாயிரும். உடனே இளவரசும் தம்பிராமையும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்குவாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன பகைனா, இளவரசன் ஒரு நாள் டேங்க் ஒன்று இருக்கும், அதாவது பஞ்சாயத்து டேங்க்னு ஒன்று இருக்கும். அந்த டேங்க் கிட்ட யூரின் பாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தம்பிராமையோட பொண்ணு யார்கிட்டயே பேசிட்டு இருக்க மாதிரி இவர் பாத்துருவாரு. அதை தம்பிராமையிட்ட சொல்லுவாரு. என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இளவரசர் திருப்பி திருப்பி அதை சொல்லவும் ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே ஊருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அந்த விரத்திலேயே அந்த பஞ்சாயத்து டேங்க்லயே போய் குதிச்சு செத்து போயிடும். இதனாலதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பகை அதிகமாயிரும். அதுக்கப்புறமா ஜீவா என்ன பண்ணுவாருன்னா, இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க டைம்ல செய்யுங்கன்னு சொல்லிடுவாரு. அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இளவரசோட பொண்ணை ஒருத்தன் பின்னாடியே லவ் பண்ணு சுத்திக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் என்ன பண்றான்னா, இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே டைரக்டா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி பேசுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. உடனே அவன் என்ன பண்ணுவா, நீ இப்படியே தான் பின்னாடி சுத்திட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அருவாளை தூக்கிக்கிட்டு வெட்டலான்னு போறா. துரத்துக்கிட்டு ஓடுறா. இதை அந்த டேங்க்ல இருக்க வாட்ச்மேன் பாத்துறான். இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருது. அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிட்டாங்கிற மாதிரி எல்லாரும் கதை கட்டி விட்டுறாங்க. இளவரசுக்கு என்னன்னே புரியல, என்னடா இது, அவன் பொண்ணுலாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி காண்டுல உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம் ஜீவாவுக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவரும் ஊருக்குள்ள பூந்து காட்டுக்குள்ள பூந்து தேடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் அந்த மாப்பிள்ளைக்கும் தெரிய வரும். மாப்பிள்ளை ரூம்ல இருந்து அடிச்சு பிடிச்சு வண்டி பிடிச்சி வருவாங்க. அவங்களும் ஒரு பக்கம் தேடுவாங்க. தேடும் போது அந்த மாப்பிள்ளை ஒரு நாய் வளர்த்திட்டு இருப்பாரு. இந்த நாய் எதையோ பார்த்து கத்திட்டு இருக்கும். அப்பதான் பார்த்தா ஒரு குப்பை குழியில போய் அந்த பொண்ணு உளுந்து கிடக்கும். ஜீவாவும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்குள்ள இளவரசர் என்ன பண்ணிடுவாரு, உன்னாலதாண்டா என் பொண்ணு இங்கே போயிடுச்சு, நீ தான் இங்கே கடத்தி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கன் எடுத்துக்கிட்டு தம்பிராமையாவை சுட போவாரு. எதிர்பாராத விதமா அந்த குண்டு அந்த தாத்தா மேல பட்டுரும். தம்பிராமையா
சரண்யாவோட அப்பா கூட பிறந்தவங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்களும் கூட சேர்ந்து சண்டை போடுவாங்க. அவங்க குவாரியில வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த கையில செஞ்ச வெடிகுண்டெல்லாம் கையில வச்சிருப்பாங்க. அதை தூக்கி தூக்கி எறிகிறாங்க, எல்லா இடமும் வெடிக்குது. கடைசியா இந்த வாட்டர் டேங்க் மேலேயே எரிஞ்சிடறாங்க. எரிஞ்ச உடனே வாட்டர் டேங்க் உடைஞ்சி எல்லா தண்ணியும் அந்த 2 வீட்டுக்குள்ளேயும் புகுந்து ஊரே வெள்ளக்காடா மாறிடுது. அதுக்கப்புறம் ஜீவா சகதியோட எந்திரிச்சு எல்லாத்தையும் திட்டுறாரு. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்களா, என்ன நீ உங்க அப்பாவை தூக்கிட்டு போயிட்டியா, உங்க அப்பா பாரு சேத்துல கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ எல்லாத்துக்கும் நிம்மதியா, உங்க ஈகோவை கொண்டு போய் எங்கடா கொட்டுறது அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இளவரசோட பொண்ணு இருந்துட்டு நான் மாப்பிள்ளை கூட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருது. இந்த பக்கம் ஜீவாவும் நான் எப்படிடா வந்தேன், இப்போ எந்த நிலைமையிலடா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்டது, டேங்க் எல்லாம் உடைச்சது, கன்னை வச்சு சுட்டது, இதனால போலீஸ் வந்து இளவரசியும் தம்பிராமையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருது. அதுக்கப்புறம் ஜீவா இருந்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா இவரை மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. சேது சகதியமா இருக்காரு. சரி குளிச்சுட்டு வரலான்ட்டு போய் தண்ணி திறக்கிறாரு. அப்பதான் தண்ணி வரல. இவங்க தான் அந்த பஞ்சாயத்து டேங்கையே உடைச்சிட்டாங்களே, ஊருக்கே தண்ணி இல்லாம போயிடுச்சு. அதோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் செமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. காமெடியா ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நல்ல படமா இந்த படம் இருக்கும். குறிப்பா ஜீவாவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சட்டிலா செமையா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு மலையாள டைரக்டர் தான். அவரும் இந்த படத்தை செமையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.